நான் கொத்தமல்லி. என்ன பிளாஸ்டிக் கவர்ல வைக்காதீங்க. நல்லா உலர வச்சு ஒரு காட்டன் துணியில சுத்தி வைங்க. இந்த துணி ஈரப்பதத்தை உறிஞ்சும். நான் 10 நாள் வரை ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் தான் உங்க செல்ல உருளை. நான் சீக்கிரம் முளைவிட ஆரம்பிச்சிடுவேன். ஆனா என்னோட கூட வேப்பில இருந்தா அது என்ன காப்பாத்தும். பூச்சிகளும் வராது. நீண்ட நாள் நான் சேஃப். நான் வாழைப்பழம். என் ஸ்டெம்ல இருந்து வரும் கேஸ் தான் என்ன சீக்கிரம் பழுக்க வைக்கும். அத ஒரு துணியில பேப்பர்ல ரேப் பண்ணீங்கன்னா அது வெளியே வராது. நான் நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் எலுமிச்சை. என்ன ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் ஃபங்கஸ் வருதா? கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தா ஈரப்பதம் கட்டுப்படும். நான் ஜூஸியா நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் இஞ்சி. ஃப்ரிட்ஜ்ல வச்சா நான் உலர ஆரம்பிச்சிருவேன். ட்ரை சாண்ட்ல இருந்தா என் இயற்கை ஈரப்பதம் காப்பாத்தப்படும். நான் வீக்ஸ் வரை ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் கருவேப்பிலை. என்னை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன அரைச்சு ஐஸ் ட்ரேல ஃப்ரீஸ் பண்ணுங்க. நான் ரெடி டு யூஸ் கியூப்ஸ் ஆகி நீண்ட நாள் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். வணக்கம், நான் தக்காளி. நீங்க என்ன எப்படி வைக்க ஒரு ட்ரிக் சொல்றேன். என் மேல இருக்கிற ஸ்டெம் பகுதி தான் காத்து உள்ள வர முக்கிய இடம். என்ன தலைக்கீழா வச்சா நான் சீக்கிரம் சாஃப்டா மாட்டேன். 3-5 நாள் கூடுதலா ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் பிரெட். பிளாஸ்டிக்ல இருந்தா நான் ஸ்வெட் ஆகிடுவேன். அதான் எனக்கு மோல்டு சீக்கிரம் வரும். ஸ்டீல் பாக்ஸ்ல வச்சா நான் ட்ரையாவும் சாஃப்டாவும் ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். நான் தான் உங்க வீட்டுக்குள்ள தேங்காய். நான் வெட்டப்பட்டதும் சீக்கிரம் உலர ஆரம்பிச்சிடுவேன். என் மேல் உப்பு அல்லது எண்ணெய் தடவிங்கன்னா பாதுகாப்பு படலம் உருவாகும். நான் என் ஃப்ரெஷ்னஸ் நீண்ட நாள் காப்பாத்துவேன்.